அன்னைக்குன்னு பார்த்து நான் பால் டப்பாவும் ஒரு பவுட் டப்பாவும் வாங்கிட்டு வாங்க கடைசியாக பேசினது. அது வாங்க போனவர் ரிட்டர்ன் வரும்போது யாரோ பசங்க கூட்டு போய் அவங்கள இது பண்ணி குடிக்க வச்சு வண்டி ஓட்டிட்டு வரும்போது ஸ்பாட்டில் அப்படியே இறந்துட்டாருங்க சார். அதனால இப்போ எங்கள் பெரியம்மா கூட தான் இருக்கேன். எங்கள் அம்மா அப்பா எனக்கு இல்லைங்க சார். நானே ஒரு அனாதை தான் சார். ஆனால் என் குழந்தைய அன்னைக்கு அனாதையாக நிற்குது. நீங்கள் அழுகுறீங்க, அவளுக்கு எப்படி என்ன சொல்லணும்னு தெரியல. உங்க மேல கை வச்சு ஆறுதல் படுத்துறா. நான் என்ன சொல்ல, எதுக்கு அழுகுறீங்கன்னு தெரியல. நீ அழ உங்க மேல கை வச்சுட்டே இருக்கா. சொந்தக்காரங்க எல்லாம் பக்கத்துல தான் சார் இருக்காங்க. என் குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க சார். உண்மையிலுமே சார் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போவாங்க. என் குழந்தை அந்த வீட்டுக்கு போயிட்டாலும் போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க சார் என் குழந்தைய. ஏன் காசு இல்லை, எங்களை யாருமே மதிக்கவும் மாட்டாங்க சார். எப்பவுமே அவங்க என் பிள்ளை மூலியமா என் கூட இருக்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே தான் சார் இருக்கும். அவங்க உங்க பிள்ளை மூலமா உங்க கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுக்காகவும் உங்க குழந்தைக்காகவுமே கூட நீங்க ஒரு வாழ்க்கையை யோசிக்கலாமா? நீங்க இவ்வளவு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளவு வாழ்க்கை இருக்கு, இது எவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்கு. நீங்க எதுலையுமே அப்புறம் நம்பிக்கையெல்லாம் போயிடும். அதனால அவங்களுக்காக நீங்க யோசிக்கலாம். சரிங்க சார். இன்னொன்று, ஒரு பால் டப்பா வாங்கின ஒரு போன மனுஷன் எப்படி பொறுப்பே இல்லாமல் குடிச்சிட்டு திருப்பி வர முடியும்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி பொறுப்பற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நிறைய குடும்பத்தில் பெரிய பின்விளைவுகள்லாம் இருக்குது. பால் டப்பா வாங்க போன ஒரு கணவர் அன்னைக்கு குடிச்சிட்டு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அன்னைக்கு ஏதோ ஒரு தவறான நண்பன் கொடுத்த வழிகாட்டுதெல்லாம் குடிச்சிட்டு போய் இன்னைக்கு அவன் வாழ்க்கையே பெரிய பாதிப்பில்